ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். உன்னை அழ வச்சவங்களை நீ விழ வைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பரிகாரம். இதில் விழ வைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்துருமோ அப்படின்றது கிடையாதுங்க. உங்களை பற்றின தவறான எண்ணங்கள், கண் திருஷ்டி, உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு கூட அவங்களுக்கு வராத அளவுக்கு உங்களை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது. நீங்கள் எவ்வளவு தான் சரியாக நடந்துக்கிட்டாலும் சரி, உங்களை பிடிக்காதவங்க உங்களை பற்றின தேவையில்லாத அவதூறுகளை கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அதோடு கூட தாங்க முடியாத கண் திருஷ்டியும் கூட உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு உங்கள் கூடவே நட்பாக இருந்துகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம் தாங்க இது. இந்த பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் மாட்டு சாணம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாட்டு சாணம் கிடச்சா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு வரட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் வரட்டியே விற்கிதுங்க, அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வரட்டி 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதே நாட்டு மருந்து கடைகளில் தர்பை புல்லும் விற்குங்க. இது ரெண்டையுமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த வரட்டியையும் கொஞ்சமாக கற்பூரத்தையும் வச்சு எரிய விடுங்க. அந்த வரட்டி எரியும் பொழுது தர்பை புல் சும்மா ஒரு 10 தர்பை புல் வர மாதிரி அதையும் எடுத்து நல்லா எரிய வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெய் கூட லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் கூட ஊற்றலாம். இந்த வரட்டி, தர்பை புல், கற்பூரம் இது எல்லாமே எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சாம்பல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாம்பலை நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த பொடி தான் மூளைப்பொடி. இதை நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பொடியிலேருந்து ஒரு சிட்டிகை நீங்கள் கையில் எடுங்க. எடுத்துட்டு எதிரிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான கடவுள்னு பார்த்தீங்கன்னா பைரவர். அந்த பைரவரனுடைய மூல மந்திரம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பொடியை உங்கள் வீட்டு வாசலில் தூவி விடுங்க. அந்த மந்திரம் ஓம் பிராம் பைரவாய நமக, ஓம் பிராம் பைரவாய நமக. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே நீங்கள் தூவி விடுங்க. இதை தினசரி ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி உங்களை நெருங்க கூட முடியாது. ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரம். இதை செஞ்சு பயனடையுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.